நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூடெக். நான் உங்க பூபதி. ஸோ டிசம்பர் 29லேருந்து வந்து உங்களுக்கு கேபிள் டிவி எல்லாருக்கும் வந்து கட் ஆகிடும். செட்டப் பாக்ஸ் வச்சா தான் கேபிள் டிவி தெரியும். கேபிளுக்கு இனிமேட்லாம் பார்த்தீங்கன்னா 500லேருந்து 600 ரூபாய் வரைக்கும் கட்டணும் எல்லா சேனலும் தெரியும்னா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்லேயே இருக்கட்டும், யூடியூப்ல எக்கச்சக்கமான நியூஸஸ் எல்லாமே ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உண்மையாலுமே இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன், நாம் என்ன தான் இதுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது crashmyprice.com. ஆன்லைனில் பெஸ்ட் ஆஃபர்ஸ்க்காக ஒவ்வொரு வெப்சைட்டையும் செக் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. crashmyprice.com வாங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி எல்லா வெப்சைட்டோட பெஸ்ட் ஆஃபர்ஸும் ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி பேஸஸில் உட்காந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுங்கிறது வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். சூஸ் பண்ணி எந்த ப்ராடக்ட்டை வாங்கணுமோ கெட் தி டீல்னு கொடுத்தீங்க அப்படின்னா போதுங்க. ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானும் அந்த டைரெக்டாக அந்த பேஜுக்கே போயிடும், ப்ராடக்ட் பேஜுக்கே. அப்படியே பை நோ கொடுத்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். crashmyprice.com டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுற விஷயம் ஒன்று தான். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ மொதல் விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராய். ஸோ இந்த ட்ராய்ங்கிறவங்க யார், என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா டெக்னிக்ஸில் கூட நம்ம அடிக்கடி இந்த பேரை கேள்விப்பட்டிருப்போம், ட்ராயின்ட்டு. இந்த டெலிகாம் சர்வீசஸ்லாம் இருக்குல்ல, ஜியோ, ஏர்டெல், இந்த மாதிரி வோடஃபோன், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் கொடுக்குறதெல்லாம் இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் டிவி, ஸோ இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே அத்தாரிட்டி இவங்க தான் ஹெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரீசெண்டாக இவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கேபிள் டிவி அது மட்டும் இல்லாமல் டிடிஹெச்சுக்கு புது ரூல்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், இப்போ நம்ம வந்து கேபிள் டிவி இல்லை வந்து டிடிஹெச்லாம் வச்சுருப்போம்ல, ஸோ இந்த சிஸ்டத்துக்கும் இவங்க கொண்டு வர போகிற இந்த நியூ ரூல் வரனால எந்த விதத்தில் எல்லாம் பாதிக்கப்பட போகுது, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஈஸியாக சொல்கிறேன். ஸோ நம்ம ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்ருப்போம் தெரியுங்களா. ஸோ நார்மலாக நம்ம நார்மல் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா என்னென்னா என்ன வேணும் அப்படின்னு சர்வர் வந்து கேட்பாங்க, நம்ம ஆர்டர் பண்ணுவோம், அதை அவங்க கொண்டு வந்து வைப்பாங்க, நம்ம சாப்பிடுவோம். இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அலகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்ன நீங்கள் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணுவீங்க, அவங்க கொண்டு வந்து வைப்பாங்க. இதுவே வந்து இன்னும் சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஃபட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள எல்லாமே இருக்கும், உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் வந்து இந்த கேபிள் டிவிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஃபட் கான்செப்ட் தான். அதாவது வந்து நீங்கள் 130 ரூபாயோ எவ்வளோ உங்கள் கேபிள் டிவி கட்டுறீங்களோ பணத்தை கட்டிடணும், எல்லா சேனலும் வரும், உங்களுக்கு தேவைப்படுற சேனலை நீங்கள் பார்த்துப்பீங்க. ஓகேவா, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, இது இப்படி போயிட்டு இருக்குது. இவங்களோட அந்த நியூ ரூல்ஸ், புது சிஸ்டம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலகாட் மாதிரி. அதாவது வந்து நீங்கள் இப்போ ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணுறீங்க, எந்தெந்த பொருள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அதை தான் சர்வர் வைப்பார், அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதே கான்செப்ட் தான். அதாவது உங்களுக்கு எந்தெந்த சேனல் வேணுமோ அந்த சேனலை மட்டும் நீங்கள் காசு கொடுத்தா போதும், அந்த சேனல் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது நல்ல விஷயமா தானே தெரியுது பிரதர். நம்ம ஒட்டுக்கா பணம் கொடுக்கறதுக்கு எந்த சேனல் தேவையோ அதுக்கு மட்டும் நான் பணத்தை கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ பேஸா பாத்தீங்க அப்படின்னா நீங்க 152 ரூபாய் கட்டினா உங்களுக்கு 100 சேனல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயமா தான் படுது. ஓகே, நம்ம இருக்கிறதோட ஏதோ கொஞ்சம் அதிகமா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலும் இந்த 100 சேனல் பேஸா கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் ஃப்ரீ டு ஏர் அப்படிங்கிற சேனல். அதாவது எப்படி சொல்றது, நம்ம பார்க்கவே மாட்டோம் இந்த பொதிகை, ஸோ இந்த மாதிரியான சேனல்ஸ். நீங்கள் பேசிக்காக இந்த சன் டிவி, விஜய் டிவி நம்ம அதிகமாக வியூ பண்ணுற சேனல்ஸ் வேணும்னா தனித்தனியாக நீங்கள் காசு கொடுத்து ஒவ்வொரு சேனலையும் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மிக கொடுமையான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் இந்தந்த சேனலுக்கு இவ்வளோங்கிறத வந்து ட்ராய் செட் பண்ணுறது கிடையாது, அந்த ப்ராட்காஸ்டர்ட்டே கொடுத்துட்றாங்க. அதாவது சன் டிவி நெட்வொர்க்னா சன் டிவி நெட்வொர்க் வந்து சொல்லலாம், என் சேனல் உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்கள் இவ்வளோ பே பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஜய் டிவி டெலிவிஷன்னா விஜய் டிவி நெட்வொர்க், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அவங்களோட ப்ராட்காஸ்டர்ஸ் தான் வந்து அந்த பேமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பிரச்சனை என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்க போகிற இந்த சன் டிவி அந்த குரூப்பாக இருக்கட்டும், சன் நியூஸ் அப்படியே அந்த செட்டு வரும் பார்த்தீங்களா, அது இந்த விஜய் டிவி செட்டு, இதெல்லாம் வேணும் அப்படின்னா பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் 130 ரூபா பே பண்ணிட்டு கம்மன் நான் எல்லா சேனல்லையும் பார்த்துட்டு போயிடுவேன், நான் ஏன் இவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற எல்லாத்தோட கேள்வியாகவும் இருக்குது. பட் ட்ராய் தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ தேவையில்லாத சேனல்ஸ் இருக்குது, நாங்கள் யூசர் கையிலேயே கொடுத்துறோம், எந்தெந்த சேனல் வேணுமோ அவங்க பார்க்க போகிறாங்க, தேவையில்லாத சேனலை விட்டுற போகிறாங்க அப்படிங்கிறது தான் ட்ராயோட ஒரு கருத்தாக இருக்குது. ஓகேங்க, இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ராய்னா யார், இந்த ஓல்டு கேபிள் டிவி சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, இந்த நியூ ரூல்ஸ் நியூ சிஸ்டம் வந்தால் எந்த மாதிரி இருக்க போகுது, இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கேள்விக்கு வரலாம். கேள்வி நம்பர் 1, இந்த நியூ சிஸ்டம் வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த ட்ராய் வந்து இதை போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்காங்க. எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க முன்னாடி சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்டில் 29ஆம் தேதி ஆகுதுன்னு சொன்னாங்க, பட் அதை பண்ணல. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய இடத்துல இது டிலே ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய லோக்கல் டிவி சேனல்ஸாக இருக்கட்டும், கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறாங்க. யூசரை பிக் பண்ண சொன்னால் பெரிய பெரிய சேனலை தான் பிக் பண்ணுவாங்க, சின்ன சேனல்லாம் இதனால அடி வாங்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
ஸோ கேள்வி நம்பர் 2, 29ஆம் தேதிக்கு அப்புறம் எனக்கு கேபிள் டிவி எப்பயும் போல தெரியுமா, ஏதாவது பணம் அதிகமாக கட்டணுமா, இல்லை கேபிளை கட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எந்த பயமே பட தேவைன்னா நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் டிவி பாருங்கள் ஜாலியாக உட்காந்து. ஏன்னா ட்ராய் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சோசியல் மீடியாவில் நிறையா தேவையில்லாத நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்களோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் 29ஆம் தேதிக்கு அப்புறம் எப்பயும் போல் இப்போ இருக்க சப்ஸ்கிரைபர் எப்படி வந்து கேபிள் டிவி பார்க்குறாங்களோ அதே மாதிரியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து எல்லா கேபிள் ஆப்ரேட்டரும் அவங்களோட கன்சியூமர்கிட்ட சொல்லிருங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பட் ஃபியூச்சரில் வந்தால் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நிகர்சனமான உண்மை அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மாதிரியே இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அவங்க கொண்டு வரது ட்ராய் வந்து ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இந்த ப்ரைஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சேனலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைனா இவங்க பாட்டுக்கு ஏற்றிக்கிட்டே போவாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை கட் பண்ணிடலாம் மாட்டாங்க கேபிளை, நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இது யூடியூப் மாதிரிலாம் கிடையாதுங்க. டிவி நெட்வொர்க்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஏன்னா நாமளே பார்க்குறோம் யூடியூப் ட்ரெண்டிங் செக்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 5-6 நாடகம் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து சீரியல் வியூவர்ஸும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி டெலிவிஷன் நெட்வொர்க்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈஸியில் அழியிற விஷயம் இது கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் பயப்பட தேவையில்ல. எப்பயும் போல் பேஷண்ட்டாக இருங்க. ஸோ எதுனாலும் வந்து வெளியே தெரிஞ்சிடும். என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது ஃபியூச்சரில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அதோட இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டிவி பார்க்குறவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் எந்த ரூல்ஸே இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க? ஓல்டாக ஆல்ரெடி இருக்கிற இந்த பஃபட்டா, இல்லை நியூவாக வரப்போகிற இந்த அலகாட்டேவா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.